Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. So I think I know that it's too delay, ரொம்ப லேட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட 45 minutes கிட்ட, பட் ரியலி சாரி ஃபார் தட். பட் சரி, நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி இன்னைக்கு கிளாஸஸ் தொடங்கிடுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த கிளாஸ் இன்னைக்கு புது கிளாஸா ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். இதுக்கு முன்னாடி நான் HTML தந்ததோ ஒர்க்ஸுகளோ, அதுக்கு முதல் தந்த இன்டர்ன்ஷிப் டாஸ்க்குகளோ அல்லது ப்ராஜெக்ட் வீடியோஸை பார்த்துட்டு வர சொன்னதோ அதெல்லாம் விடுங்க. இன்றையிலிருந்து மேர்ன் பட்ச் டூட முதலாவது கிளாஸ் எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னா ரெண்டு மூணு பேர் புதுசாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அப்போ முதல் படிப்பிச்சது அதை மாதிரி இதை மாதிரி அல்லது முதல் தந்த வேலை மாதிரி அப்படின்னு நான் பிடிச்சி அதை நின்று கொண்டு இருந்தேன். மேபி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கன்ஃப்ளிக்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இன்றைக்கு முதலாவது நாளாவே எடுத்துக்கொண்டு போறேன் இந்த கிளாஸை. ஸோ முதலாவது விஷயத்துலேருந்து நான் கதைக்க வேண்டியிருக்கு. ரியலி சாரி ஃபார் தட். பட் வடிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் ப்ராக்டிக்கல் சேவிச்சுட்டு தான் விடுவேன். தென் அதுக்கப்புறம் போக 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 பக்ஸை கூடிக்கொண்டு போறேன், ரைட்? பட் ஒன்று ஒன்றா சொல்ற விஷயங்களை வடிவா உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருங்க. உங்களுடைய இந்த மேர்ன் பட்ச் டூல 6 பேர் தெளிவா சொன்னா இதே விஷயத்தை தான் இன்டர்ன்ஷிப்ல நீங்க ப்ராக்டிஸும் பண்ண போறீங்க. உங்களுக்கு தெரியும் 3 months கோர்ஸ், அஃப்கோர்ஸ் 3 months இன்டர்ன்ஷிப், தென் 6 months வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். பட் இந்த வரப்போற இந்த 3 months, அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்குள்ள நான் முடிக்கிற பிளான். அப்போ 3 monthsன்றது அதை வச்சுக்கொள்வோம். ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வார சாட்டர்டேல இருந்து தான் ஆக்சுவலி இந்த டைம் ஸ்டார்ட்னு வச்சுக்கொள்வோம். பட் பிரச்சனை இல்லை. ஸோ டிலே ஆன 1 month 2 months நான் அந்த 3 monthsக்குள்ளே நான் கவர் பண்ணுவேன். டோன்ட் வரி அபௌட் தட். ஸோ முதல் விஷயம் நான் என்னென்னு சும்மா எழுதி ஒரு விளங்கப்படுத்துறேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை கதைப்போம், ரைட்? வலிமையான விஷயங்கள் தான் எதுவா இருந்தாலும் அப்பப்பயே சட்லேயே சொல்லிடுங்க, கேட்டுருங்க. இன்றைக்கு 2 பேர் லீவ் சொல்லியிருக்கீங்க, நான் கவனிக்கல, இப்பதான் அதை கவனிச்சேன். ஸோ சரி, அப்போ ஓகே, மிச்சாக்கள் வந்துட்டாங்கன்னு பார்த்தா ஓகே வந்துட்டாங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன். இல்லாட்டி அவங்க போட்டது எனக்கு தெரிஞ்சிருக்கீங்க, ரைட்? சரி. பட் சம் ஆஃப் த இஷ்யூஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காகவும் கிளாஸஸை போஸ்ட்போன் பண்ண வேண்டி வந்துட்டு. ஸோ ஆக்சுவலி இப்போ ஒரு மாசத்துல 2 வீக்ஸ் நான் லீவ் எடுத்தேன், 2 வீக்ஸ்ல உங்களோட கணக்குல வந்துருச்சு. ஸோ அப்படி கணக்கு இது போயிட்டு, ஆனால் இனிமே அப்படி நடக்காது. நான் அதை பார்த்துக்கொள்றேன், ரைட்? ஸோ இப்போ நாம என்னது நாம கன்செப்டுக்குள்ள வருவோம், ரைட்? ஸோ ஒன் பை ஒன்னா சொன்ன மட்டும் சொன்னோம். ஸோ உங்களுடைய கோர்ஸ் ரெண்டு விதமா இதுல இருக்கிற எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். அதனாலதான் சொல்றேன், 2 குரூப்ல நான் உங்களை ஆட் பண்ணிருப்பேன். ஒன்று மேர்ன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சொல்லி. ஸோ மேர்ன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் B2 என்ற ஒரு குரூப்ல ஆட் பண்ணியிருப்பேன். வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? இன்றையில இருந்து நான் இனிமே கிளாஸஸ் கேன்சல் ஆகாமல கொண்டு போறது என்னுடைய பொறுப்பு. இன்றையில இருந்து முதலாவது கிளாஸஸ் அச்சீவ் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? திருப்ப சொல்லிட்டேன். ஸோ இந்த மேர்ன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் B2ன்றது, அது தவிர உங்களை இன்டர்ன்ஷிப் ஒரு குரூப்ல நான் ஆட் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஐ திங்க் B4 நினைக்கிறேன். ஸோ த ஒர்க்கர்ஸ் ஆஃப் 2025 பட்ஜெட், ஐ திங்க் நீங்க தான் கடைசி பட்ஜ் 4 இந்த வருஷத்துல. ஸோ இந்த பட்ஜ் 4, சாரி பட்ஜ் 5 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 2 குரூப்லயும் உங்களை நான் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த முதலாவது குரூப் மேர்ன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் B2ன்றதும் த ஒர்க்கர்ஸ் ஆஃப் 2025 B4ன்றதும் 2 செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். அப்ப வடிவா விளங்கி கொள்ளுங்க, நீங்க செய்ய போறது அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் அகாடமிக் கோர்ஸ் உண்டு, அதுதான் மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஸோ இதுல நான் உங்களுக்கு ஒரு லெக்சரரா இருந்து எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு படிப்பிப்பேன். மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் கிட்டத்தட்ட 3 monthsக்கு போகும். என்னுடைய பிளானின் படி நவம்பர் டிசம்பர் மேபி ஜனவரி, ஆனால் நான் 2 monthsல முடிக்க பார்ப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல், ஆனால் பார்ப்போம். ஸோ திஸ் த திங். அதே நேரம் நீங்க விரும்பினா அங்கால எக்ஸ்ட்ராவா இந்த 3 months முடிஞ்ச பிறகு 1 monthக்கு அல்லது 3 monthக்கு ஒரு 6 monthக்கு உங்களுடைய இன்டர்ன்ஷிப்பை மாத்தலாம். சில டைம்கள்ல இன்டர்ன்ஷிப் எங்களுக்கு முதல்ல இருந்து ரேட் பண்ணுறவங்களுக்கு அது டேட் ஃபிளெக்சிபிளா நான் போட்டு தருவேன். அது எந்த டேட்டோ அந்த டேட். என்ன சில பேர் இருக்கீங்கன்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் அது போட்டு தரலாம், இந்த இதுகளை கவர் பண்ணும் பட்சத்துல. ஸோ அதனால
ஸோ டேட் ஆஃப் த இன்டர்ன்ஷிப் இட் டசன்ட் மேட்டர் லைக் வி வில் மேக் அ டீல் ரைட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னா இதுதான். அதன்படி தான் உங்களுக்கு மேர்ன் ஃபுல் ஸ்டாக்ன்ற இந்த பட்சில் உங்களுக்கு இருக்கிறீங்க அண்ட் வூக்கர்ஸ்ன்றது இன்டர்ன்ஷிப்புக்காக இருக்கிறீங்க. ஸோ திஸ் திங். அதனால நீங்க 2 குரூப்ல இருக்கீங்க. 2 விஷயம் இதுல நாம இப்ப கவர் பண்ண போறது மேர்ன் வூக்கர்ஸ் B2 தான். அப்ப இதைத்தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் மெயினா. தென் இதுல நாம படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு 3 மந்த்ஸ்ல படிக்க போற விஷயம் பேசிக் HTML இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தென் CSSக்கு போவோம். தென் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போவோம். இந்த 3 விஷயமும் கிளியர் ஆன பிறகு யூ நோ தட் என்னது பூட் ஸ்ட்ராப், தென் ரியாக்ட், தென் ரியாக்ட்ல இருந்து அப்படியே லைக் எக்ஸ்பிரஸ், நோட்.js, தென் மொங்கோ, தென் இதோட ஃபைனல். இதுல மேபி லைக் இந்த ஸ்டேஜ்ல இந்த அளவு கவர் பண்ற இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செய்யணும் சொல்லியிருப்பேன். தென் இந்த அளவு ஸ்டேஜ்லயும் ஒரு ப்ராஜெக்ட், ஃபைனலா ஒரு ப்ராஜெக்ட். இதுதான் உங்களுடைய அசஸ்மெண்ட் பீரியட். தென் அதுக்கப்புறம் அதே விஷயத்த நீங்க எங்களோட வூக்கஸ் டெக்னாலஜிஸ்ல, ஸோ உங்களுக்கு இந்த மூன்கர்ஸை நீங்க எதனோட சர்டிபிகேட் எடுப்பீங்கன்னா வூக்கஸ் அகாடமி என்ற பெயர்ல எடுப்பீங்க சர்டிபிகேட். இந்த ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் வூக்கஸ் டெக்னாலஜிஸ்னு வரும். சாரி. ஸோ இதன்படி தான் நீங்க இன்டர்ன்ஷிப் கன்செப்ட் வரும். ஸோ இதை முதல் வழங்கிக் கொள்ளுங்க. இதன்படி தான் போகும். ஸோ நான் எடுத்திருக்கிற இந்த டீம் லைக் ஒவ்வொரு டீம்லையும் எங்கடையில கிட்டத்தட்ட சாரி லைக் 4 to 6 பீப்புள் இருப்பாங்க. இதுதான் என்னுடைய டார்கெட். ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டேன் ரைட். ஐ திங்க் கிருஷிட சைட்ல 2 பேர், தென் இப்போ ஒரு ஆள் தர்ஷனா ஒரு ஆள், அண்ட் தென் சௌமியா, தென் ஸ்வேதா, தென் அதீஷா. ஸோ யூ நோ தட் 6 பேர்கிட்ட வந்துருவாங்க ரைட். அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா என்னுடைய டீம் ரெடி. இப்போ இந்த டீமை நான் ஃபுல்லா இந்த 3 மாசம் ரெடி பண்ற வேண்டியதான் என்னுடைய வேலை. நான் ஆனால் November 1 தொடங்கலான்னு சொல்லிட்டு லைக் வேணாம் இந்த கிழமையே தொடங்கணும்னு நினைச்சதுக்கான நான் ஏற்கனவே தள்ளி போயிடுச்சு. இது அப்படியே போய்கிட்டு இருக்குன்றதுக்காக தான். பட் யூ நோ தட் இஸ் அ திங். அப்போ உங்களுக்கு கிளாஸ் டைம் ஷெடியூல் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, இன்டர்ன்ஷிப்பால உங்களுக்கு உடனே இந்த கிழமையே தர மாட்டாங்க வேலை. பட் இன்டர்ன்ஷிப் வூக்கஸ் டெக்னாலஜிஸ் டீம் உங்களுக்கு மேபி லைக் வார மந்த்துக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகும். அது பரலலா தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன சொல்லுது, அது 3 மாசம் முடிஞ்ச பிறகு வச்சிருக்கல, அதனால இப்பயே ஸ்டார்ட் ஆகும். பட் உங்களுக்கு அவங்க மண்டே டு தேர்ஸ்டே மார்னிங் 9 to 5க்குள்ள நீங்க ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஷீட்டை தந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலை எதிர்பார்ப்பாங்க. வூக்கஸ் டெக்னாலஜிஸ் மேபி லைக் மிட் ஆஃப் நவம்பருக்கு பிறகு, இப்ப இல்ல. அது வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். வூக்கஸ் அகாடமியால் நடக்கிற இந்த கிளாஸ் மட்டும். அது உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 கிளாஸஸ் நடக்கும். மெயினா சாட்டர்டே சண்டே நடக்கும். பட் நான் எக்ஸ்ட்ராவா ஃப்ரைடே போட்டு வச்சிருக்கேன் தேவைக்காக. ஸோ கிளாஸஸ் 8க்கு தான் நடக்கும். 8 to மேபி லைக் 9 or 9:30 ஆகும் கிளாஸஸ் முடியும் ரைட். ஸோ ஒவ்வொரு நாள் தர கிளாஸஸ்க்கு முடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த 24 hours உங்களுக்கு வீடியோஸ் உங்களோட சேனல்ல பப்ளிஷ் ஆகும். லைக் கிளாஸஸ் இதுகள் தொடங்கின பிறகு ரைட். இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிடுறேன் ரைட். அதே மாதிரி வூக்கஸ் என்ற டெக்னாலஜிஸ் கான்செப்ட்ல நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு 1 மந்த்துக்கு இருப்பேன். 1 மந்த்துக்கு மேலே இருக்கிறார்களுக்கு நான் மட்டும் இல்லை, இன்னொரு என்ன சொல்றது, இன்னொரு ஒரு ஆள் வருவாரு. ஸோ அவர் தான் உங்களை பார்ப்பார். அவர் உங்களோட சீனியர். ஸோ அவர் தான் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவார். அது ஒரு டைமுக்கு இப்ப இல்லை ரைட். சில பேர் 1 month 3 monthோட போறாங்களோ அது என்னோட தான், மற்றவர்களுக்கு தான் அவங்க. அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, இதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய பேசிக் கான்செப்ட்கள் இன்டர்ன்ஷிப்ல நீங்க வேலைகள் எப்படியும் செஞ்சே ஆகணும். எனக்கு இது தெரியாது, எனக்கு இது ட்ரை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நீங்க இருக்காது. ஏன்னா ஸோ கோடிங்க நீங்க ட்ரை பண்ண தான் வேணும். முக்கியமா இன்டர்ன்ஷிப் பண்ண செய்யற இல்ல ரைட். இதுல பெரும் 6 பேர்ல 4 பேர் நீங்க இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கீங்க ரைட். அப்ப அதையும் ஃபோக்கஸ் பண்ணி கொள்ளுங்க ரைட். சரி. அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நாம இன்றைக்கு பார்க்க போற பேசிக் கான்செப்ட் HTML தான். என்னோட அப்ப எடுத்துடைய HTML தான் இருக்கிறதுல ஈஸியான விஷயம். அதை ஒருக்கா பார்த்துருவோம் சும்மா ரைட். தொடங்கிடும் HTML CSS கண்டென்ட். நான் HTML CSS பற்றி டீப்பா போக மாட்டேன். என்றால் இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி இருந்தா இந்த செக்மெண்ட்டை கொண்டது. ரியாக்ட், எக்ஸ்பிரஸ், நோட்.js, மொங்கோ இதுதான் இந்த கோர்ஸுக்கான கண்டென்ட். பட் இந்த கோர்ஸுக்கான ஒரு அடிப்படையை தரதுக்கு ஒரு அறிமுகத்துக்காக தான் நான் HTML CSS படிக்கணும். இந்த HTML CSSல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கான இந்த கோர்ஸ் அப்படின்னா அதையே 1 மாசம் 2 மாசம் படிக்கணும்டாப்பா. அதனால புரிஞ்சு கொள்ளுங்க. அது ஓவர் வியூ மட்டும் தான் நமக்கு கதைப்போம். அது தேடி படிக்கிறது உங்களோட கையில இருக்கு. எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. அதை பார்த்துக்கொள்ளுங்க ரைட். ஸோ இப்போதைக்கு இன்றைக்கு நாளைக்கு கிளாஸஸ் இருக்கும். 8 மணி என்றதால கிளாஸஸ் இருக்கும்.
பவர் கட் எல்லா இடமும் சொல்லியிருந்தாலும் பவர் கட் விஷயங்கள் வந்து மேபி லைக் 7 மணி வரைக்கும் தானே. ஸோ 8 மணிக்கு ஓகே இருக்கும்னு நம்புறேன். ஸோ அதனால கிளாஸஸ் கேன்சல் எல்லாம் இல்லை, நாளைக்கும் கிளாஸஸ் இருக்கு. ரைட். ஸோ இனி கிளாஸஸ் அப்படியே தொடர்ந்து போகும். வராதாக்கள் தயவு செஞ்சு வீடியோவை பார்த்துக்கணும். ரைட். ஸோ ரைட். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ எங்களோட கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நாம HTML அண்ட் CSS இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சின்ன சின்ன டெக்னிக்ஸ்கள் பார்க்க போறோம். அவ்வளவுதான். சரியா? நான் எடுத்த உடனே இதுதான் HTML இப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே பழைய கிளாஸஸ்ல சும்மா அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்தா அது வேணாம், உங்களுக்கு அது வேணாம். நாம் HTML தொடக்கத்துல இருந்து ப்ராக்டிஸ் வைஸா போறோம், 1 by 1. அப்ப நான் HTML CSS என்ன என்ற கதையை. ஸோ இதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஐடி ஃபீல்டுக்குள்ள ஆல்ரெடி ஏதோ ஒரு கோர்ஸ்ல இருந்தாக்கள், HNDலயோ டிகிரிலையோ. ஸோ அதனால நான் எடுத்த உடனே கணக்கு விஷயம் பேசிக்காக வைக்காமல நான் HTML CSSக்குள்ள ஒரு இன்டர்மீடியட் லெவலோட போறேன். ஆக பேசிக்கும் இல்லை, ஆக அட்வான்ஸ்டும் இல்லை. சரியா? ஸோ I'm just keeping this stuff. So closing all the years. And then this PC. So Lucas. And then theories. So MERN full stack. Right. So sorry, practicals. So I'm just creating a new folder like stage 1 under இந்த கன்செப்ட்ல நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். ஸோ இது day 1. ரைட். ஸோ இந்த கன்செப்டை நான் தொடர்றேன் அப்படி. ரைட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது ஃபோல்டர். அப்போ நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன். எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். எப்படி அந்த ஃபைல்களை மெயின்டைன் பண்ண போறீங்கன்றது. ரைட். அப்போ நான் எடுத்த உடனே நான் இங்கே எல்லாம் வரனால ஜஸ்ட் டெஸ்க்டாப்ல வச்சு உங்களுக்கு செய்யறேன். ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறீங்கன்னா அப்சல்யூட்லி கட்டாயம் நீங்க அதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. என்ற தட் இஸ் த எவர் ஃபர்ஸ்ட் பேசிக் சிம்பிள் ஸ்டெப். ரைட். அப்போ ஐம் ஜஸ்ட் லைக் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் எ ப்ராக்டிசஸ் ஃபோல்டர். ஸோ ப்ராக்டிசஸ் என்ற ஒரு ஃபோல்டர். ரைட். இப்போ இந்த ப்ராக்டிசஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு விஷயமா வெப்சைட்டா கிரியேட் பண்ண போறேன், HTML CSS யூஸ் பண்ணி. HTML CSS யூஸ் பண்ணி. அப்போ நீங்க எங்க உங்களுக்கு ஃபோல்டர் வேணுமோ அந்த இடத்துல ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. தென் அந்த இடத்துக்குலாம் எல்லா ஃபைல்ஸுகளும் கிரியேட் ஆக போது, ஃபோல்டர்ஸும் கிரியேட் ஆக போது, ரிசோர்ஸஸை மெயின்டைன் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பாத் வார இடத்துல CMD கொடுங்க. ரைட். CMD கொடுங்க. அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. இப்படி கொடுத்தா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும். ஸோ இந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு, இந்த ப்ராக்டிசஸ் என்ற ஃபோல்டர் இருக்கிற அந்த ஃபைல் லொக்கேஷன் என்னவோ அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு அது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வச்சு எங்கள்கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்ற எடிட்டர் இருக்கணும். வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க, விஷுவல் ஸ்டுடியோ இல்லை, விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ அப்போ நீங்கள் முதலாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும், விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நான் அதை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே கோட் ஸ்பேஸ் டொட்னு கொடுத்து என்டர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகும். ஸோ ரைட். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ஆகும். எந்த ஃபோல்டரோட? ப்ராக்டிசஸ் என்ற இந்த ஃபோல்டரோட. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிசஸ் என்ற இந்த ஃபோல்டரை அப்படியே ஒரு பிளேஸா, ஓப்பனிங் பிளேஸா வச்சு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நீங்க இங்க என்ன ஃபைல்கள் ஃபோல்டர்கள் கிரியேட் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க சேவ் ஆகும். ஸோ அப்போ கிளியரா இது வேலை நடக்கும். ரைட். ஸோ இதான் விஷயம். அப்போ முதலாவது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி லைக் சிம்பிளா நீங்க என்னென்ன ஃபைல்கள் ஓப்பன் பண்ணுவோம் அதுகளை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் பண்ணி செய்யும். நான் இப்போ எனக்கு ஒரே ஒரு HTML ஃபைல் தான் வேணும். எனக்கு ஒரு HTML ஃபைல். தட் HTML இட்ஸ் அ ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இட் இஸ் த பேசிக் லாங்குவேஜ் ரைட் ஃபார் என்னது கிரியேட்டிங் த வெப் பேஜஸ். ஒரு வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணதுக்கு பாவிக்கிற அடிப்படையான பேசிக்கான லாங்குவேஜ் ஆன HTML. கோர்ஸ் அதில் தான் போன டைம் தொடங்குவோம்னு சொல்லி தொடங்கி ஒரு ஒர்க்கு தಮ್ಮ பிறகு ஆளாளுக்கு காணால போயாச்சு. ஒர்க் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ இப்போ நியூ ஃபோல்டர். அப்போ ப்ராக்டிசஸ் இந்த ஃபோல்டரில் நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், index.html என்ற ஃபைல். ஸோ அப்போ HTML இட்ஸ் த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் த HTML டாக்குமெண்ட். HTML உருவாக்கப்படுற வெப் பேஜஸுக்கான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தான் .html ஃபைல் டைப், ஃபைல் ஃபார்மேட். ரைட். ஸோ என்று கொடுத்தா ரைட். ஸோ HTML நாம ஆரம்பிக்கிறோம் பேசிக்காக. ஸோ HTML வந்து ஆரம்பிக்கணும். ரைட். அப்போ பேசிக்காக index.html ஒரு ஃபைல் இருக்கு, இங்கே HTML தேவை பண்ணுறோம். இதை நான் அப்படியே மினிமைஸ் பண்ணி எங்களோட லொக்கேஷன் பார்த்தா திஸ் திங் ப்ராக்டிஸ் போடுறேன், index.html ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நாம இங்கே கிரியேட் பண்ற எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய போகுது, அங்கே அப்ளை ஆக போகுது.
ஸோ நான் ஒரு இடத்துலயே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கணும். இல்லாட்டி என்ன, இங்க போய் ஒரு நியூ ஃபோல்டர் எடுத்து பிறகு அதை சர்வ் ஆஸ் கொடுத்து பிறகு இங்க கிரியேட் பண்ணி பிறகு திரும்ப தட் இஸ் திங். அதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டர். ஸோ எனக்கு ஒரு HTML வேணும். இப்போ என்னட்ட லொக்கேஷன் இருக்கு, ப்ராஜெக்ட் பார்க்கறது செஞ்சு சர்வ் பண்றதுக்கான இடம் ஒரு லொக்கேஷனா இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற வெப் பேஜஸ் எடிட் பண்றதுக்கு எடிட்டர் ரெடியா இருக்கார், விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த டாக்குமெண்ட்டை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு யார் வேணும்? ஸோ தட் இஸ் த திங், ப்ரௌசர். இப்போ நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரௌசர்ல ஓப்பன் ஆக போகுது. ரைட், ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆக போகுது. ஸோ index.html ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் எம்டி பேஜ் என்னடா, இங்கே ஒன்றும் இல்லை, நான் இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம இதை அமைப்பு இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு வெப் பேஜுக்கு, சரியா, ஒரு வெப் பேஜுக்கு ஜஸ்ட் ஸோ அப்போ ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு HTML டாக்குமெண்ட் ஒன்றுக்கு HTML டாக்குமெண்ட் ஒன்றுக்கு லைக் ரெண்டு துண்டு இருக்கு. லைக் முதலாவது ஹெட் என்று சொல்லுவோம், ரெண்டாவது பாடி என்று சொல்லுவோம். இந்த ஹெட்ன்றது பாடின்றது ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு HTML டாக்குமெண்ட். அப்போ அதனால தான் அது இந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த அமைப்பு HTML என்று ஆரம்பிக்கிறோம், HTML என்று க்ளோஸ் பண்றோம். ஏன்னா HTML டாக்குமெண்ட் ஆரம்பிச்சு முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ள ஒரு பகுதியை ஹெட் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி முடிக்கிறோம். தென் பொடி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி பொடியை முடிக்கிறோம். திஸ் இஸ் த திங். இதுக்குள்ள எனக்கு ஒரு டைட்டில் வேணும்ன்றதுக்காக தான் நான் டைட்டில் ஆரம்பிக்குது, டைட்டிலுக்கு இண்டெக்ஸ் ஏதோ ஒரு சம்திங் பேர் வைக்கிறேன், நான் டைட்டில் க்ளோஸ் பண்றேன். பொடிக்குள்ள என்ன வரணுமோ அதெல்லாம் இங்க வரப்போகுது. ஸோ திஸ் த பேசிக் சின்டெக்ஸ் ஆஃப் HTML. பேசிக் சின்டெக்ஸ் ஆஃப் HTML டாக்குமெண்ட். ஸோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லைக் அப்போ என்ன, ஸோ HTML ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இதுல ஹெட், இந்த ஹெட்டுக்குள்ள டைட்டில், இந்த டைட்டிலுக்குள்ள லைக் இண்டெக்ஸ் பேஜ், தென் இந்த ஹெட் முடிஞ்சிருச்சு. தென் இனி பாடி, இந்த பாடிக்குள்ள ஹலோ வேர்ல்டு சேவ் பண்றேன். அப்படியே கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுல தான் நான் செஞ்சிருக்கேன். HTML, அதுக்குள்ள ஹெட், அடுத்த பாடி, இங்க டைட்டில் சேவ் பண்ணிட்டேன். நான் இங்க போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். வடிவா கவனிங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க இண்டெக்ஸ் பேஜ் ஒன்று வந்துருக்கு. ஏன்டா இது இந்த பாடி, இது ஹெட் துண்டு டைட்டில், அதான் இந்த இண்டெக்ஸ் பேஜ்ன்றது இங்க வருது, இந்த டைட்டில் டினோட் பண்றது. பாடிக்குள்ள எழுதி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அதான் என்னது, ஹலோ வேர்ல்ட். அது இங்க வருது. ரைட், ஸோ இங்க வருது, அதுதான் ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஸோ அப்போ விளங்கிக் கொள்ளுங்க, நாம ஹெட்டுக்குள்ள எழுதுறது எங்க அப்பியர் ஆகுது, பாடிக்குள்ள எழுதுறது எங்கே அப்பியர் ஆகுது, ஒரு HTML டாக்குமெண்ட் எப்படி இருக்க போது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை எப்படி சர்வ் பண்றோம், அதை எங்க சர்வ் பண்றோம், தென் எப்படி ரன் பண்றோம்ன்ற இந்த விளக்கமும் முதல் இருக்கணும் HTML சம்பந்தமா பேசிக்கா. ரைட், அப்போ ஒரு நார்மலா HTMLன்றது இப்படிதான் சர்வ் பண்ணி ரன் பண்றோம். இனி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், மினிமம் ஒரு 30ல இருந்து 40 டேக்குகள். HTML ஃபுல் ஆஃப் டேக்ஸ். இப்போ இந்த HTMLன்றது ஒரு ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். ஹெட்ன்றது ஒரு ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். டைட்டில்ன்றது ஒரு ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். பாடின்றது ஒரு ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். அஃப்கோர்ஸ் அப்போ இதுல 1 2 3 4 டேக் இருக்கு. உங்களுக்கு குறைஞ்சது 30 to 40 டேக்ஸ்கள் தெரியணும். ஒரு HTML ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு பாடியை, ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு எஃபர்ட், நீங்க போட வேண்டிய எஃபர்ட் என்னடா, நான் சொன்ன அந்த ஒரு டெக்ஸ்ட்களையும் ரன் பண்ணி பார்த்து என்ன நடக்குது, எப்படி வருதுன்றதை விளங்கி கொள்றது மட்டும்தான். இதுக்காகத்தான் சொல்லியிருப்பேன் நான், ஒரு ஹோம் ஒர்க் மேபி பல என்ன செய்ய வேண்டிய கதைக்கு வேண்டியது, அதனால சொல்றேன். லைக் ஒர்க் ஷாப் லெவல் 1 லெவல் 2 சொல்லி ஒன்று படிப்பிச்சு அதை எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி பப்ளிஷா விட்டுருக்கேன், பப்ளிக்கா விட்டுருக்கேன் எங்க ஊகஸ், எங்க அகாடமி சேனல்ல. அதில் லெவல் 1 லெவல் 2 சொல்லி ஃபுல்லா HTML இருந்து PHP வரைக்கும் போறது இருக்கு. கடைசி லெவல் 1 பார்த்து ஃபுல்லா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னேன். இத்தனை பேர் செஞ்சீங்கன்னு தெரியாது, பட் சொல்றேன். ரைட், அப்ப பேசிக்கா இந்த விஷயம். அப்ப நீங்க இந்த டேக்குகளை ரன் பண்ணி பார்க்க போறதான் விஷயம். நான் இப்ப அதை பற்றி நீங்க கதைக்க போறது இல்லை. நான் HTML டாக்குமெண்ட்டும் CSS சேர்த்து அப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்றதுதான் கதைக்க போறோம். சரிதானே? அப்ப பேசிக்கான ஒரு விஷயத்த நாம கதைக்க போறோம், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஒரு HTML டாக்குமெண்ட் இப்படி தான் வேலை செய்யணும்னு வைப்போம். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஹெடிங் வரப்போகுது தான், ஆமாம். ஆனால் அந்த ஹெடிங் நடுவில் வரணும், தென் ஒரு இமேஜ் வரணும்,
தென் ஒரு 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 மேபி லைக் ஒரு பேராகிராஃப் வரணும், பிறகு ஒரு லிங்க் வரணும், இப்படிலாம் வரணும். இந்த வெறுமனே HTML போடலாம், என்ன வெறுமனே ஒரு ஹலோ வேர்ல்ட்ன்றதை ஹெடிங்காக போடலாம். ஸோ யூ நோ தட் H1 போட்டா ஹெடிங், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் கட்டிங் திஸ் செக்மெண்ட் அண்ட் பேஸ்டிங். தென் அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் வரணும். ஸோ ஐம் ஜஸ்ட் IMG இமேஜுக்கு IMG SRC ஈக்குவல் டபுள் கொட்டேஷன், ரைட்? எனக்கு இப்போ ஃபோட்டோ ஒன்றும் இல்லை, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஜஸ்ட் HTML தான் இருக்குது. நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க, இமேஜஸ் அண்ட், ரைட்? இப்போ என்னட்ட இமேஜஸ் ஃபோல்டர் இங்கே கிரியேட் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நான் ஏதாவது ஒரு ஃபோல்டரை ஃபோட்டோஸை கொண்டு வருவோம், மேபி லைக் மோட்டிவேஷனல் கோஸ்ட். சரி, ஸோ இதில் ஒரு இமேஜ் எடுப்போம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் திஸ், ரைட்? ஸோ Ctrl+C. தென் அதை நான் எங்கே போட போகிறேன்? ஸோ டெஸ்க்டாப்பில் ப்ராக்டிசஸ்க்குள்ள இமேஜஸுக்குள்ள பேஸ்ட் பண்ணுறது. வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒன்றன்ற பெயரில் ஒரு PNG ஃபைல் இருக்கு. அதில் ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து பாருங்க. நேம் இதுதான், நான் நேமை மாத்துறேன், லைக் கோட்னு சொல்லி code.png இதுதான் ஃபைல், ரைட்? பேசிக்காக சொன்ன சாரி கேஸ், ரைட்? ஓகே, ஸோ என்ன விட்டு ஸோ கோட்னு சொல்லி ஒரு பேரில் .png என்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கு. வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ இப்போ கோட்ன்ற பேரில் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போட்டுருக்கேன். ஸோ யூ நோ தட் விஷுவல் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இமேஜஸ்க்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோவை இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் சிம்பிளி சேயிங் லைக் இமேஜஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள கோட்.png, ரைட்? ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டேன். இவ்வளோ தான் நான் செஞ்சேன். ஒரு ஹெடிங், ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ லெட் மீ செக் தட், லைக் ஸோ ஹலோ வேர்ல்ட் இவ்வளோ பெரிய இமேஜ் உண்டு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு. ஸோ திஸ் திங், ஸோ அதனால பெருசாக இருக்கு. ஸோ இதை நாம் எப்படி சின்னனாக்கலாம்? சிம்பிள், லைக் இங்கே வந்து வித் கொடுத்து மேபி லைக் 200 pxல எனக்கு வரணும். தென் ஹைட் வந்து மேபி லைக் அதுக்கு 200 pixel வரணும் என்று சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் சர்விங் இட். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு இமேஜ், ஒரு ஹெடிங், ஒரு இமேஜ், தென் கீழே ஒரு பேராகிராஃப் வரணும். இப்போ மடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு கீழே ஒரு பேராகிராஃப் வரணும். சரியா? கீழே ஒரு பேராகிராஃப் வரணும். சரியான? அப்போ இமேஜுக்கு கீழே ஒரு பேராகிராஃப். ஸோ அப்போ கீழே மேபி லைக் ஒரு பிரேக், இதில் ஒரு பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் மீன்ஸ் லைக் என்ன பேராகிராஃபில் போடுவோம்? இன்னொரு லைக் மேபி ஸோ motivation is also called as fostering something for someone. It is the action of encouraging the habit of person. ரைட்? அவன் சும்மா எழுதிருக்கான், இதில் ஒன்று சம்மந்தம் இல்லை, ஒன்று எழுதிருக்கேன், ரைட்? ஓகே. ஸோ திஸ் திங், அப்போ ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கேன். ஸோ திஸ் திங், ஸோ இந்த அளவு விஷயம் வந்திருக்கு. வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த அளவு தான் நடந்தது. இது வெறும் ஒரு HTML. இதை எப்படி இனி ஷேப் அப் பண்றது, எப்படி என்னமா இதை மாத்தலாம்ன்றது தான் CSS செய்கிற வேலை. அப்போ நான் ஒரு வெறும் HTML இமேஜஸையும் வெறும் HTML கோடையும் பயன்படுத்தி உருவாக்கின இந்த பேஜை இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்றதுக்காக, ஒரு ஸ்டைல் பண்றதுக்காக
நான் பாவிக்க போற அடுத்த கான்செப்ட் தான் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்ன்றது இந்த HTML மாதிரி இன்னொரு கான்செப்ட், ஸ்கிரிப்டிங் லைக் ஸ்டைலுக்கான கான்செப்ட். ஸோ நான் அதுகளை சர்வ் பண்ணி அந்த ஃபைலுகள் HTML மாதிரி அது .css என்று சர்வ் பண்ற ஃபைலுகள், அதுகளை சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு இடம் வேணும். அந்த இடத்தை தான் நாம வந்து பேசிக்கா சொன்னோம்னு சொன்னா இங்க லைக் ஸோ சிஎஸ்எஸ் ஒரு ஃபோல்டர் திறந்து தென் அந்த ஃபோல்டருக்குள்ள டிசைன் மேபி லைக் என்ன பேரும் வைக்கலாம், நான் design.css பேர். இப்போ நான் இந்த சிஎஸ்எஸ்ல எழுதுற கோட் இந்த index.html இருக்கிற விஷயத்தை அஃபெக்ட் பண்ண போகுது. அப்போ இந்த design.css என்ற அவரை நான் index.html கனெக்ட் பண்ணணும். வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. நான் இங்க செய்யற டிசைன் ஒர்க் இங்க இந்த HTML விஷயத்துக்கு அஃபெக்ட் ஆகணும்னா இந்த design.css என்ற விஷயத்தை நான் index.html கனெக்ட் பண்ணணும். கணக்கு வழிகள் இருக்கு, இன்லைன் இருக்கு, இன்டர்னல் இருக்கு, எக்ஸ்டர்னல் இருக்கு. CSS கனெக்ட் பண்ண அதெல்லாம் நாம இப்ப கணக்கு யோசிக்கிறது. நாம இப்ப இண்டஸ்ட்ரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம், ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ நாம இங்க வந்து கோர்ட்ஸ்ல என்ன லைக் எக்ஸாம்ஸ்ல வந்து இதென்ன இதென்ன அப்படின்னு கேள்வி விட எழுத போறது இல்லை நீங்க. அதனால அதை பற்றி யோசிக்காதீங்களே. ஏன்னா நீங்க இருக்கிற ஃபீல்டில் இருந்தாலும் சில டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்லைன் இன்டர்னல்லாம் இருக்கு தானே, நேரடியாக அதெல்லாம் வேணும். ஜஸ்ட் நாம கேஷுவலா டெவலப்மெண்ட் பற்றி ஃபோக்கஸ் பண்றோம், ரைட்? ஸோ அப்போ design.css ஒரு ஃபைல் எழுத போற விஷயம் index.html இருக்கிற விஷயத்தோட எஃபெக்ட் ஆகணும்டா நான் இந்த design.css HTML கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு செய்ய வேண்டிய வேலை ஹெட்ன்ற இந்த இடத்துக்குள்ள இந்த design.css என்ற ஃபைலை கனெக்ட் பண்ணதுக்கான கோடிங் எழுதணும். அதுக்கான டேக் லிங்க் ரெஃபரன்ஸ் ஃபைல் என்னத்துக்குன்னு சொன்னா லைக் ஸ்டைல் ஷீட்டுக்கு எங்க இருக்கு, இந்த சிஎஸ்எஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஸோ சிஎஸ்எஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள design.css இல்லை. இவ்வளவுதான் விஷயம். எப்போது அதுக்கு நான் design.css நான் பொடி என்ற டெக்கை பயன்படுத்துறேன். அதாவது இப்போ இந்த பொடி என்ற டெக் இருக்கு தானே, இந்த பொடி என்ற டெக்கை இங்கே எழுதினா அந்த பொடிக்கு என்ன எழுதுறோமோ அது வேலை செய்யும். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலர் மேபி லைக் ப்ளூ வயலட் கொடுக்குறேன். ஸோ சர்வ் பண்றேன். ஸோ இப்போ நாம பார்த்தோம்னா இங்க பொடிக்கு பேக்ரவுண்ட் கலர் வயலட்னு கொடுத்தது இங்க இருக்கிற இந்த HTML பொடிக்கான கான்செப்டா மாறணும். லெட் மீ செக் தட், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ எங்களுக்கு இப்போ HTML பேஜோட இந்த CSS கனெக்ட் பண்ணி CSS எழுதுறது இங்கே வேலை செய்ய போகுது. இதுதான் CSS கனெக்டிங் மெத்தட். சரிண்ணா, அந்த கலர் கொஞ்சம் நல்லா இல்லை, அதை தூக்கிடும். சரியா, சாம்பிளுக்கு செஞ்சு காட்டலாம், ரைட்? அது கேட்டுட்டோம். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா அப்போ இப்போ ரன் ஆகுது விஷயம் விளங்கியிருக்கணும் உங்களுக்கு. முதலாவது என்ன பார்த்துனாங்க, HTML கிரியேட் பண்றதும் ரன் பண்றதும், HTML ஹெட் என்ன, டைட்டில் என்ன, பொடி என்னன்றது. தென் அதை எப்படி சர்வ் பண்றோம், எங்க சர்வ் பண்றோம்ன்ற விஷயமும், தென் அதை எப்படி ரன் பண்றோம்ன்ற விஷயம். தென் HTML போட்டோ இமேஜஸ் அப்படி கனெக்ட் பண்றோம், அதை எங்க போடுறோம், அதை அப்படி ப்ராப்பரா போட்டு ரன் பண்றோம். அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபோல்டர் கன்செப்ட், இதுதான் முறை. தென் அதுக்கு பிறகு ஒரு இமேஜஸ் ஒரு HTML ஃபைலை நம்ம டிசைன் பண்ணா ஸ்டைல் ஷீட்டுகள் கிரியேட் பண்ணணும். அப்போ அதை CSS சொல்லுவோம், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அந்த CSS ஃபைலை உருவாக்கி தனியாக வச்சிருக்கிறது CSS என்ற ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். அங்கே நான் டைப் பண்ணுற விஷயம் இங்கே index.html ரன் ஆகணும்னு சொன்னால், அதாவது இங்கே CSSக்குள்ள இருக்கிற விஷயம் இந்த விஷயம் ரன் ஆகணும்னு சொன்னால் லைக் நாம கனெக்ட் பண்ணணும். அதுக்கான கோடிங் தான் என்னது, லைக் மார்க்அப் தான் என்ன, லிங்க் என்று சொல்லி ஒரு டேக். அதில் ரெஃபரன்ஸ் ஃபைல் எழுதுறதுக்கு போகுது ஸ்டைல் ஷீட்டுக்கு, ஸ்டைல் ஷீட்டுக்கு. தென் அதுக்கு பிறகு என்ன, HREF இங்கே இருக்கு. ஸோ அதுதான் இங்கே இருக்கு. அப்போ அந்த விஷயத்தை இப்போ நான் இங்கே டைப் பண்ணும்போது அது இங்கே எஃபெக்ட் ஆச்சு. அதை தான் நாம் இங்கே ரன் பண்ணி பார்த்தோம். இந்த விஷயமும் இப்போ பார்த்துருக்கோம். இது பேசிக்காக ஓவர்வியூவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை, அதை கதைச்சிட்டு இன்றைக்கு. சரியா, ரைட்? ஏன்னா நான் ரொம்ப பேசிக்காக போனால் இன்றைக்கு HTML கூட தாண்ட மாட்டோம். நான் ஒரு ரேப்பிடாக இதை கதைக்க விரும்புகிறேன். என்னென்னா எங்களோட கோர்ஸ் மேர்ன் நான் இதுகளை இப்போ உங்களுக்கு உங்களோட ப்ராக்டிஸ்க்காக இப்போ நீங்கள் இந்த திங்கள்ல இருந்து வியாழன் ஃப்ரீயாக தான் இருக்க போறீங்க. வார சனி ஞாயிறு நான் கதைக்க போகிறேன் தான். அப்போ கட்டாயம் நீங்க அதுக்குள்ள நான் இப்போ இந்த சொன்ன விஷயங்களை வச்சு WG3 ஸ்கூல்ல ரெஃபர் பண்ணியோ, ChatGPT ரெஃபர் பண்ணியோ, ஏதோ ஒரு இடத்துல எடுத்து என்ன செய்ய போறீங்க நீங்க இனி இதை இப்போ நான் ரன் பண்றது அப்படின்றத மட்டும் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை வச்சு நீங்க இனி என்னென்ன கோடிங்களை போடலாம், என்னென்ன மார்க்ஸ் எழுதலாம், மார்க்அப்ஸ் எழுதலாம், எப்படிலாம் அவுட்புட் வருதுன்றதை ட்ரை பண்ணி பார்க்கறது உங்களோட எஃபோர்ட்டை பொறுத்து இருக்கு. அப்படி செய்தால் மட்டும்தான் வார சனிக்கிழமை நீங்க ரெடி ஆயிருப்பீங்க. சரியா, நீங்க அதை செய்யாலும் நான் அடுத்த கிளாஸ் படிப்பிக்கிறதுக்காக பார்த்துட்டே இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அதை போய் சொல்லிடுறேன். இன்டர்ன்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போய் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் முடிச்சு அதெல்லாம் வரணும்னு சொன்னா தயவு செய்து நான் சொன்னதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல நான் என்ன படிப்பேன் அதை பார்த்து விளங்கிட்டா இல்லைன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 3 மாசத்துல 15 கிளாஸ் 20 கிளாஸ் நான் மொத்தமா அடுப்பேன்னு சொன்னா அதுல உங்களுக்கு எல்லாம் புரியாது, விஷயம் மட்டும் தான் தெரியும்.
பட் அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கில்லா மாறுறதுக்கு கட்டாயம் டைம் எடுக்கும். அந்த டைமுக்கான எஃபர்ட் நீங்க தான் போடணும் சொல்லிடுறேன். ரைட்? சரியா? இப்ப விஷயம் என்னன்னா அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? இப்ப விஷயம் என்னன்னா இப்ப நாம இப்ப சிஎஸ்எஸ் எழுத போறோம். எனக்கு தேவை இந்த ஹெடிங், இந்த போட்டோ, இந்த பேராகிராஃப் எல்லாம் எனக்கு நடுவுல வரும் இந்த பேஜ்ல. ரைட்? அதை நாம எப்படி எழுத போறோம்னு சொன்னா, ஸோ பாடி, பாடிக்குள்ள டெக்ஸ்ட் அலைன் சென்டர் சர்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ பேசிக்காக பாடிக்குள்ள எல்லா அலைன்மெண்ட்டும் சென்டருக்கு வரணும்னு எழுதியாச்சு. பேசிக் சிஎஸ்எஸ். அப்போ சிஎஸ்எஸ் எழுதுற மெத்தட் என்னன்னு சொன்னால் 3 விதத்தில் எழுதலாம். ஒன்று, அந்த டக்கை பயன்படுத்தலாம். இந்த HTML டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் டக்கா பயன்படுத்திருக்கீங்களோ அந்த அந்த டக்குகளே போட்டுட்டு அதுக்கு ஒரு பிரேக்கெட் ஆரம்பிச்சு பிரேக்கெட் பண்ணிக்கணும். இது என்னன்னா பிளாக்கிங் கான்செப்ட். அதாவது ஆளுகை பகுதி, இதற்குரியவர், இந்த பொடி என்றவருக்குரிய ஒரு ஸ்டைல், இடத்துக்குரியவர் என்று பொடிக்குரிய ஸ்டைல் எல்லாம் இதுக்குள்ள வருது. அப்ப இது ஒன்று. அப்ப பொடி என்ற இந்த டேக்குக்கு நான் ஒரு ஸ்டைல் எழுதுறேன். என்னது? அதோட டெக்ஸ்ட் எலிமெண்ட், இதான் ப்ராப்பர்ட்டி. அது இதுக்குரிய வேல்யூ, டெக்ஸ்ட் எலிமெண்ட் சென்டரா இருக்கணும். சென்டர் மாதிரி ஜஸ்டிஃபை இருக்குது, யூ நோ தட், சாரி, ரைட் இருக்கு, லெஃப்ட் இருக்கு, அந்த கான்செப்ட். ஸோ அது உண்டு. ஸோ அதுதான் நாம் இங்க வந்து கச்சிருப்போம். ரைட்? அப்ப பேசிக்கான விஷயம் சென்டர். இப்ப எனக்கு இந்த இமேஜ், இந்த பேராகிராஃப், இது ரெண்டும் எனக்கு ஒரு ஒரு ஈக்குவலான சைஸ் பாருங்க. பேராகிராஃப் கண்ட பாட்டுக்கு பெருசா இருக்கு. இப்ப இமேஜ் எனக்கு இது ரெண்டும் ஒரே சைஸ்ல வரணும், ஒரு பேக்கெட்டா வரணும், ஒரு கவரா வரணும் என்று நான் விரும்புறேன். நான் அப்ப என்ன செய்ய போறேன்? இந்த இமேஜையும் இந்த பேராகிராஃபையும் இருக்கிறது தானே, இவரையும் நான் ஒரு ஒரு கன்செப்டுக்குள்ள போட போறேன். அவரை சொல்றது ஒரு துண்டு, ஒரு டிவிஷன், டிவ். நான் இப்ப இந்த டிவிஷன்ன்றது ஒரு பகுதி என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மைண்டுக்குள்ள. ரைட்? ஒரு பகுதி. அப்ப டிவிஷன் என்ற இந்த பகுதிக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்? இவ்வளத்தையும் போட்டு. அப்ப இனிமே இந்த டிவ்ன்றவர் என்ன செய்யறாருன்ற ஒரு இமேஜும் பேராகிராஃபும் வச்சிருக்காருன்ற அர்த்தம். ரைட்டா? இந்த இமேஜ்ன்றவர் அது ஒரு பேரண்ட் வச்சுக்கொள்ளணும், ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குலாம் இந்த 2 பேரும் இருக்காங்கன்றதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? நான் சர்வ் பண்றேன், ரன் பண்ணி காட்டுறேன். பேசிக்கா அப்படிதான் இருக்கு. இப்ப இந்த டிவிஷனை டிசைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இவையும் அதாவது டிசைன் பண்ணப்படுவேன், இமேஜும் பேராகிராஃபும். நான் இங்க வந்து டிவ்விட வித் அகலத்தை ஒரு 200 பிக்சலுக்கு மாத்துறேன். இப்ப பாருங்க, டிவிஷனோட வித் 200 பிக்சலுக்கு மாத்தினா டிவிஷனுக்குள்ள இருக்கிற இமேஜும் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றது 200 பிக்சல் தான் இருக்கு. அப்புறம் இன்னும் சமனா வந்துடும். பேராகிராஃபும் அதுக்குள்ளே அந்த பேராகிராஃபுக்கு ஏற்ற மாதிரி, அந்த போட்டோக்கு ஏற்ற மாதிரி சுருங்கிடும். அதாவது இந்த பேராகிராஃபும் இந்த பெருசா இருக்காது. ரீஃப்ரெஷ் பண்றேன். ஸோ டிவிஷன் அப்பயே நான் ஒரு சைடில் போச்சுன்னா இப்போ டிவிஷன் அது அது இன்னொரு ஒரு துண்டு அப்படின்ற அர்த்தம். அப்போ வெறுமனே பொடியோட கண்டென்ட்டை தான் நான் அலைன் பண்ணேன், டிவிஷனை இல்லை. அப்படி திருப்ப பழைய நிலைமைக்கு போயிடும். அது பிறகு நம்ம நடுவில் கொண்டு வரலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிதானே? ரைட்? அது பிரச்சனை இல்லை. பட் இஸ் திங். சரி, இப்போ டிவிஷன் என்ற ஒரு விஷயத்தை வித்தை கூட்டும் போது உங்களுக்கு தெரியும், இப்போ இது அதுக்கேற்ற வித் சைஸுக்கு வந்துட்டு எனக்கு இப்போ இந்த டிவிஷனை சுற்றி ஒரு பார்டர் வரணும்னு இப்போ ஒரு கோடு வரணும். சிம்பிளா சொன்னா ஒரு கோடு. ரைட்? ஸோ அதுக்கு பார்டர் மேபி லைக் 2pxல solid லைக் solid கலர்ல மேபி black சர்வ் பண்றேன், ரன் பண்ணி காட்டுறேன். திஸ் a திங். அதனுக்கு கீழே மட்டும் வந்த அது போட்டோ சுத்தி வந்தாலும் உங்களுக்கு தெரியல. ரைட்? உங்களுக்கு அதை இன்னும் தெளிவா நான் காட்டணும்னு சொன்னா டிவிஷன் வித் வந்து 200 தானே போட்டு 250 போட்டு காட்டுறேன்னு பாருங்க. திஸ் a திங். டிவிஷன் திஸ் a திங். இப்போ எனக்கு இந்த போட்டோ மேல ஒட்டிக்கிட்டு வருது. மேல போட்டோ ஒட்டிக்கிட்டு வரக்கூடாது, கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். அதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ரைட்? அதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. லைக் பேடிங். ரைட்? ஒரு 5px நான் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை கூட்ட கூட்ட அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ லைக் 15 பிக்சல்னு போடும்போது 15. எனக்கு இந்த மாதிரி 3 டிவிஷன் வேணும். சிம்பிளா சொன்னா index.html இப்போ இந்த டிவிஷனை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்றேன், சர்வ் பண்றேன். வடிவா கவனிங்க. இப்போ எத்தனை டிவிஷன் வந்திருக்கு? 1 2 3 4. இந்த 4 டிவிஷனுக்கு கீழே கீழே வரக்கூடாது, பக்கத்துல வரணும். பக்கத்துல வரணும். சரியா? ரைட்? பேசிக்கா சும்மா டிசைன் பண்றேன். ரைட்? ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான்.
நான் இதை ஃப்ளட் பண்ண வைக்க போறேன், அதாவது மிதக்க வைக்க போறேன். எங்க இந்த பக்கத்துல இருந்து 1 2 3 4 இப்படி பக்கத்துல பக்கத்துல வர மாதிரி. ஸோ இந்த சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு பாருங்க, இப்ப பக்கத்துல போகுது. இவே நடுவுல கேப் வரணும். ஸோ அதுக்கு பேர் மார்ஜின். ஸோ மார்ஜின் வரப்போற மேபி லைக் 10 15 பிக்சல் இப்போ சேவ் பண்றேன், ரன் பண்றேன். சிம்பிளா சொன்னேன். ஸோ இப்போ நார்மலா ஒரு HTML இருந்ததுக்கும் CSS இருந்ததுக்குமான வித்தியாசம். தென் இந்த இமேஜ் எனக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் வட்டமா வரணும். அதை என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, டிவிஷனுக்குள்ள இருந்த இமேஜுக்கு ஸ்டைல் எழுத போறோம். ஜஸ்ட் அது இந்த border radius 50% வளையணும். borderண்டா மூளை, ரேடியஸ்ண்டா ஆரை, சரியா? அது சதுரத்திட மூளைக்கு வளையண்டா இந்த borderல இருந்து இந்த border, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வளையும். வளைஞ்சா வட்டம் வரும், வட்டமாகும். இது அதான் border radius. இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ்ல நார்மலா தெரிஞ்சுள்ளீங்க, சரியா? கணக்கு யோசிக்கிறது, ரைட்? ரைட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, இது CSS அட்வான்டேஜ். ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட்டை எப்படி ஸ்டைலா வித்தியாசமா ஒரு வேற ஒரு விதமா அப்பியர் பண்ண வைக்கிறது. நாங்க என்ன செஞ்சோம், இப்ப HTML இந்த கண்டென்ட்ல மேல CSS கனெக்ட் பண்ணிட்டு, CSSல வந்து பாடி எப்படி அலைன்மெண்ட் ஆகணும், பிறகு ஒரு டிவிஷன்ன்றது ஒன்று உருவாக்கி, டிவிஷன் தான் ஒரு பகுதி அப்படின்னு வச்சு அந்த பகுதிக்குள்ள இமேஜ் போட்டுட்டு, இப்போ இந்த டிவிஷன் எடிட் பண்ணோம். டிவிஷன் என்ன வித் வரணும், border எப்படி வரணும், பேடிங் எப்படி வரணும், ஃபிளட், அதுக்கேற்ற மாதிரி நாம என்ன செய்ய போறோம், இங்க அது வந்துட்டு தென் அந்த இமேஜஸ் வளைச்சம் அது வந்து. ஸோ திஸ் திங் பேசிக்காக CSS செய்கிற வேலை. அப்போ உங்களுக்கு விளங்க வேண்டியது 3 விஷயம்: HTML எப்படி ரன் பண்றது, CSS எப்படி ரன் பண்றது, போட்டோஸ், இந்த CSS ஹேண்ட்லிங், இந்த டேக்ஸுகள் என்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி அதை கிரியேட்டிவா வித்தியாசமா மாத்துறது. இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், HTML CSSக்குள்ள முதல் வர முடியும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடக்ஷன். பேசிக்கா இப்படித்தான் தொடங்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியது, இதை வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கணக்க விஷயங்களை நீங்க செய்ய வேண்டியது, ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது, எஃபர்ட்டை போட வேண்டியது. நான் உங்களுக்கு இன்றைக்கு HTML CSS சொல்லித்தர வரல. HTML CSS ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் அது திருப்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்கேன். எங்களுடைய வேலையை எதை படிக்கிறது, MERN-STEC, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு நான் இந்த விஷயத்தை தொடக்கி விட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போடுங்க. எப்படியே பெர்ஃபெக்டா HTML CSS தான் நம்ம ரியாக்ட்ல போய் அடிக்க போறது இல்லை, உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட்டுகளை மட்டும்தான். ஸோ அதனால தான் இதை சும்மா தொட்டு வேறேன். ஆனால் நீங்க ஃபுல்லா இதை எஃபோர்ட்டை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு HTML பேஜஸ் சர்வ் பண்றது, ரன் பண்றது, போட்டோஸ் போடுறது, CSS எழுதுறது, CSS கனெக்ட் பண்ற இந்த விதங்கள், CSS எழுதுறது, இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகணும். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி அதை தெளிவாகி கொள்ளவும் வேணும் நீங்க. அதுதான் கிரிஷ், அதிஷா, சௌமியா, தர்ஷனா அண்ட் ஸ்வேதாக்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி போங்க. நாளைக்கு கிளாஸஸ் இருக்கும். பவர் கட் டிலே ஆனாலோ அல்லது கணக்கு பேட்டு சைடில் கஷ்டம் தான் செய்ய கிளாஸஸ் ஜாயின் பண்ணாது கேட்ட கொண்டாலொழிய மற்றபடி கிளாஸஸ் நடக்கும், ரைட்? மற்றபடி சனி ஞாயிறு கிளாஸ் நடக்கும். தேவைப்பட்டா நான் ஃப்ரைடேயும் போடுவேன் 8க்கு பிறகு. திங்கள்லேருந்து வேலை இப்போதைக்கு உங்களுக்கு வேலை இல்லை. பட் யூ நோ தட் மிடில் ஆஃப் த நவம்பருக்கு பிறகு உங்களுக்கு கட்டாயம் அந்த விஷயங்களும் வரும். அதாவது நான் நீங்கள் படிப்பிச்ச ஒரு அளவுக்கு வந்த பிறகு அங்கே உங்களுக்கு ஒர்க் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காக தரவழிக்கிடுவாங்க. அது வரைக்கும் நீங்களா ப்ராக்டிஸ் செய்யுங்க ப்ளீஸ், சரியா? ஸோ I'll give you 1 minute for எனி கொஷன்ஸ். ஏதாவது இருந்தா என்கிட்ட கேட்கறதுக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா இப்ப நீங்க சொல்லலாம், கதைக்கலாம், கேட்கலாம். கமான். ஏதாவது புரியாட்டி, ஏதாவது என்கிட்ட கேட்கணும், ஏதாவது நான் திருப்பி செய்ய வேண்டிய விஷயங்கள், செஞ்சு காட்ட வேண்டிய, விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருந்தால் என்னட்ட இப்ப நீங்க கேட்கலாம். ஒரு நிமிஷம் தான்.
No questions. ஓகே கேஸ், ஓகே. ஸோ ஒரு ஆள் தான் வாயத்திலேருந்து சொல்ல தோணி இருக்கு. மிக்சாக்கள் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. புரிஞ்சதுன்னும் எனக்கு பதில் வரல. ரைட், ஓகே. எனிவைஸ், சரி, நீங்கள் எனக்கு பதில் சொல்லாடி பிரச்சனை இல்லை. பட் ஒன்று தான், படிப்புக்கிற விஷயங்களை பார்த்து விளங்கி எஃபர்ட் போட்டுக்கொள்ளுங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ரைட். ஸோ போக போக டஃப் கொடுக்கும்போது அதே எந்த நேரங்கள்லயும் இதே மாதிரி விலங்கல்லேட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் என் பாட்டுக்கு விலங்குறாக்கள் யார் யாரோ அந்த ஆக்களை கொண்டு போய்கிட்டு இருப்பேன். மற்றாக்களை பற்றி நான் கவனிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, நீங்க பதில் சொல்லி அதுக்காக நீங்களே மெனக்கெடாத போது நானும் அதுக்காக மெனக்கெட மாட்டேன். ஸோ பார்த்து நடந்துக்குங்க. ஒழுங்கா மெனக்கெட பாருங்க. வரப்போற 3 மாசத்துக்கு ரெடியா இருங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒண்ணுதான். இன்றைக்கு நான் செய்விச்ச விஷயங்களை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ரன் பண்ணலாம், எப்படியெல்லாம் தேடி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. நாளைக்கு ஒரு ஃபுல் செனாரியோ வெப்சைட் வந்து HTML, CSS, JavaScript வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு சின்னனா ஒரு ஒரு ஃபுல் பேஜ் உண்டு. ரைட். பூட் ஸ்டெப் வேணுமெண்டா கலந்து சரிதானே. ஸோ அதை ஒரு ட்ரையலாக பார்க்கலாம். ரைட். பிறகு மிச்ச விஷயத்தை கரைப்போம். ரைட். எனிவேஸ், நாளைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நாளைக்கு நடக்கும். அப்படி இல்லாட்டி வார சாட்டர்டே நடக்கும். எதுக்கு இருந்தாலும் ரெடியாகி இருங்க. Until then, take care, bye bye. Have a good night. You can leave right now. Yeah.